இன்றைக்கு இறால் சேர்த்து இடியப்ப கொத்து செய்து காட்ட போகிறோம். இந்த இடியப்பம் நாங்கள் அவிச்சதில் கொஞ்சம் மிஞ்சினது. அதை ஒரு சிப்பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சேன். இப்போ ஒரு கிழமை திரும்ப எடுத்து அதில் தான் செய்து காட்டப்போம். இப்போ இந்த இடியப்பம் எல்லாம் கையால் உளுத்தி போட்டு வச்சுருக்குது. இதுக்கு நான் முதல்ல 2 சின்ன கத்திரிக்காய் பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ இந்த இறால் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இறாலுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு எல்லாம் வடிவாக பிரட்டி போட்டு புறம்பாக பொரிச்செடுப்போம். இறாலை இப்படி புறம்பாக பொரித்து எடுத்து வச்சுட்டு செய்ய துவங்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிளறிட்டு இதோட வெட்டி வச்ச வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சின்ன வெட்டினது, எல்லாம் நல்லா வதக்கக்கூடாது. ஒரு அரைப்பதம் வரை வதக்கிட்டு இனி மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கிளறுவோம். இப்போ இந்த 3 முட்டையும் இதுக்குள்ளே அடித்து ஊற்றி முட்டையை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். கொஞ்சம் உப்பும் இதோடு சேர்ப்போம். இப்போ அவிக்க அதுக்கு உப்பு போட்டு அவிக்கிறபடியாக கணக்காக உப்பு போட தேவையில்லை. இதுக்கு அளவாக போட்டால் சரி. இப்போ இந்த முட்டை, வெங்காயம் எல்லாம் வரவட்டு போயிட்டது. என்ன தூளாக்கி வச்ச இடியப்பத்தை இதுக்கு கொட்டி கிளறுவோம். இப்போ இதோட நான் பொரித்து வச்ச கத்தரிக்காய், பொரித்து வச்ச இறால் எல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளறி எடுத்து விட்டால் இடியப்ப கொத்து ரெடி. இப்போ கறி வச்சு குழம்பா இதுக்குள்ளே விட்டால் அந்த இடியப்பம் கொஞ்சம் களியாக போயிடும். இப்படி அந்த இடியப்பம் அவிக்க மிஞ்சிரத்தை ஃப்ரீசரில் பேக்கவுண்டில் போட்டு வச்சுன்னு சொன்னால் எடுத்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து அதை இப்படி செய்யலாம். இடியப்ப கொத்து வீணாக்காமல். இடியப்ப கொத்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது.